வணக்கம். நாம இன்னைக்கு அலச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்க எப்பவாவது பலமுறை படிச்ச ஒரு புத்தக பகுதியை திரும்பவும் படிக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தைகள் உங்ககிட்ட நேரடியா பேசுற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அன்னைக்கு உங்க சூழ்நிலைக்குனே எழுதப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது தற்செயலான விஷயம் இல்ல, அதுதான் கடவுளின் வார்த்தையோட இயல்பே. அது வெறும் எழுத்துக்கள் இல்ல, அது ஒரு பேசும் குரல். கரெக்ட். இதுல இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நாம பைபிள ஒரு மியூசியத்துல வச்சிருக்கிற பழங்கால பொருளா பாக்குறோமா, இல்ல நம்ம கூடவே நடக்கிற ஒரு உரையாடலா பாக்குறோமா? ஆமா. இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே நம்ம சோர்ஸ் சுட்டிக்காட்டுற எபிரேயர் 12:25ல இருக்கிற ஒரு சின்ன இலக்கண நுணுக்கத்துல தான் இருக்கு. ஓ, அப்படியா? அந்த வசனத்துல கடவுள் பேசியவர் அப்படின்னு கடந்த காலத்துல சொல்லப்படல, மாறா பேசிக்கொண்டு இருப்பவர் அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. ம். பேசிக்கொண்டிருப்பவர். ஆஹா, அந்த செயல் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே இத கொஞ்சம் விரிவா பேசுவோம். பேசிக்கொண்டிருப்பவர், இது ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் மாதிரி தெரியலாம். ஆனா இதன் தாக்கம் எவ்வளவு பெருசு! ரொம்ப பெருசு. இது கடந்த காலத்துல பேசி முடிச்சிட்ட ஒருத்தரை பத்தினது இல்ல, இப்போ இந்த நிமிஷம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒருத்தரை பத்தினது. நிச்சயமா, அந்த ஒரு வார்த்தை நாம பைபிள அணுகிற விதத்தையே மாத்திடுது. அது ஒரு வரலாற்று ஆவணம்ங்கிற நிலையிலிருந்து நம்ம கூட நடக்கிற ஒரு லைவ் கான்வர்சேஷனா மாறுது. அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை வாசிக்கல, நாம ஒரு நபருக்கு செவி கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இந்த நிகழ்கால தொடர்ச்சிய வேணுமென்றே பயன்படுத்துறதா நம்ம சோர்ஸ் சொல்லுது. இது எழுதப்பட்ட வார்த்தைய ஒரு உயிருள்ள ஆற்றல் மிக்க ஊடகமா மாத்துது. சரி. இந்த பேசும் குரல் அப்படிங்கிற கருத்து வெறும் தத்துவம் இல்ல, இது நிஜ வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுங்கிறதுக்கு நம்ம சோர்ஸ் ஒரு அருமையான உதாரணத்தை காட்டுது. ஆமா, ஆன்மீகமே வறண்டு போன ஒரு காலத்துல ஒரு சின்ன பையன் கேட்ட குரலை பற்றி பேசுது. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துக்கு போவோம். ஆமா, அந்த சூழலை யோசிச்சு பாருங்க. அந்நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அரிதாய் இருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அரிதாய் இருந்தது. அதாவது ஒரு பெரிய ஆன்மீக அமைதி, ஒரு வறட்சி. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் சாமுவேல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேக்குது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரிது அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. குரல் அங்கதான் இருந்துச்சு, ஆனா அதை கேட்கக்கூடிய ஒரு இதயம் தேவைப்பட்டுச்சு. அதுவும் அந்த அழைப்பு எவ்ளோ தனிப்பட்டது பாருங்க. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுது. ஆமா, இது ஏதோ ஒரு பொது அறிவிப்பு மாதிரி இல்ல, இது ஒரு தனிப்பட்ட உரையாடலோட ஆரம்பம். இது வெறும் தகவலை கடத்துறது இல்ல, இது ஒரு உறவை தொடங்குது. கரெக்ட். நம்ம சோர்ஸ்ல இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு. ஆதாமே நீ எங்கே, மோசே மோசே, சவுலே சவுலே. மரியாள். ஆமா, இது எல்லாமே அந்த வார்த்தை எவ்வளவு தனிப்பட்டது, உறவு சார்ந்ததுன்னு காட்டுது. ஆமா, இது ஒரு முக்கியமான மாற்றம். கடவுளோட வார்த்தைய நாம சட்டப்புத்தகமா பார்க்காம ஒரு தனிப்பட்ட உரையாடலா பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இதுல ஒரு சந்தேகம் வரலாம். பைபிள்ல இருக்கிற கட்டளைகள் எல்லாம் பொதுவானது தானே? இந்த தனிப்பட்ட அழைப்பையும் பொதுவான போதனைகளையும் நாம எப்படி பொருத்தி பார்க்கறது? நல்ல கேள்வி. பொதுவான கட்டளைகள் இருந்தாலும் அந்த கட்டளைகள் எப்போ எப்படி உங்க வாழ்க்கைக்கு பொருந்துங்கிறத பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட முறையில உணர்த்துறார். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஒருவருத்தொருவர் அன்பு கூறுங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கட்டளை இல்லையா? ஆமா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட அன்பு காட்டணும்னு உங்க மனசுல ஒரு உந்துதல் வருது இல்ல? ஓ, அதுதான் அந்த தனிப்பட்ட அழைப்பு. அந்த பொதுவான வார்த்தை உங்க சூழ்நிலையில பேசும் வார்த்தையா மாறுது. அருமையா சொன்னீங்க. இதுதான் சாமுவேல் கதையில நடக்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இதுல ஒரு ஆச்சரியமான திருப்பம் இருக்கு. ஆமா, கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இதுதான். சாமுவேலுக்கு அந்த சத்தம் கேக்குது, ஆனா அது யாருடையதுன்னு அவனுக்கு தெரியல. 3 தடவை அது ஆசாரியரான ஏலி தான் கூப்பிடுறார் நினைச்சு அவர்கிட்ட ஓடுறான். நம்ம நவீன உலகத்துல எல்லாத்தையும் பகுத்தாய்ஞ்சு முழுசா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் ஒரு விஷயத்த நம்பவோ செய்யவோ நினைக்கிறோம். ஆனா இங்க சாமுவேலோட அனுபவம் அதுக்கு நேர் எதிரா இருக்கு. இதுதான் நம்ம சோர்ஸ் முன்வைக்கிற முக்கியமான கொள்கை. வார்த்தை பெரும்பாலும் அது முழுசா புரிஞ்சுக்கப்படுறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுது. ஓ, தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனக்குத்தல், ஒரு வசனம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உந்துதல், ஒரு வெளிப்பாடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தமான கலக்கம். இது எல்லாமே அந்த குரலோட அறிகுறிகள் தான். அப்போ புரிதல் அப்புறம்தான் வருமா? நம்ம சோர்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த வரிய சொல்லுது. புரிதல் கீழ்ப்படிதலுக்கு பிறகு வளர்கிறது, முன்பல்ல. ஒரு நிமிஷம்.
இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்போ மனசுல வர்ற எல்லா உணர்வுகளையும் உந்துதல்களையும் கடவுளோட குரல்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல. அப்படி செஞ்சா அது ஆபத்துல முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கே. இதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க தான் சாமுவேல் கதையில ஏலியோட பங்கு வருது. சரி. சாமுவேலுக்கு அது கடவுளோட குரலான சந்தேகம் வந்தப்போ அதை உறுதிப்படுத்த வழிநடத்த ஏலி அங்க இருந்தார். ஆமா. அவர் சொல்றார், அடுத்த தடவை அந்த சத்தம் கேட்டா பேசும் கர்த்தாவே உமது அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வர்ற உந்துதல்களை நாம ஜெபத்தோடையும் ஞானமான ஆலோசனையோடையும் சோதிச்சு பார்க்கணும். எல்லா குரலும் கடவுளோட குரல் இல்ல. புரியுது. ஆனா உண்மையான குரலை அடையாளம் காண நாம திறந்த மனதோட இருக்கணும். அந்த முதல் படி, அந்த சின்ன கீழ்ப்படிதல், அதுதான் பெரிய புரிதலுக்கு கதவை திறக்குது. அப்போ சாமுவேலோட காலத்துல பேசின அந்த குரல் இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படி பேசுது? ஒரு 2000 3000 வருஷம் பழமையான ஒரு புத்தகம் இன்னைக்கு என் வேலை பிரச்சனைக்கோ குடும்ப பிரச்சனைக்கோ எப்படி நேரடியா பதில் சொல்ல முடியும்? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நம்ம சோர்ஸ் இதை ரொம்ப அழகா விளக்குது. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதப்பட்ட வார்த்தைய, அதாவது லோகோஸ பேசப்படும் வார்த்தையா ரீமாவை மாத்துறார். ஓ, லோகோஸ் ரீமா. அதனால தான் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொல்றார். எபிரேயர்ல கூட தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஓ, அப்போ நான் காலையில பைபிள வாசிக்கும் போது 100 தடவை படிச்ச ஒரு வசனம் திடீர்னு என் இதயத்துக்குள்ள ஈட்டி மாதிரி பாயுதுன்னா அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். அதுதான். நேத்து ராத்திரி நான் ஜெபம் பண்ண ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு கேக்குற ஒரு பிரசங்கத்துல நேரடியா பதில் கிடைக்குதுன்னா அது தற்செயல் இல்ல, அது பேச்சுவார்த்தை, கான்வர்சேஷன். அந்த பழைய எழுத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் உங்க நிகழ்காலத்துக்கு மொழிபெயர்த்து உயிருள்ளதாகி தர்றார். வாவ். அதனால தான் அந்த வார்த்தை ஒருபோதும் காலாவதியாகிறதில்ல. ஆனா இந்த குரல் எப்போதுமே மென்மையா ஆறுதலா தான் இருக்குமா? சாமுவேல் விஷயத்துல அது அவனோட தூக்கத்தை கெடுக்குது, அவனோட இயல்பு வாழ்க்கையே தொந்தரவு செய்யுது. அருமையான பாயிண்ட். பேசும் வார்த்தை செயலற்றதில்ல, அது நம்மள சும்மா இருக்க விடாது. நம்ம சோர்ஸ் எரேமியா தீர்க்கதரிசியோட அனுபவத்தை உதாரணம் காட்டுது. அவர் சொல்றார், நான் இனிமே ஆண்டவரோட வார்த்தையை பேசவே மாட்டேன்னு முடிவு செஞ்சேன். ஆனா அவரோட வார்த்தையை இருதயத்துல எரியிற அக்கினி மாதிரி இருந்துச்சு. அதை என்னால அடக்கவே முடியல. இது ஒரு மென்மையான கிசுகிசுப்பு இல்ல, இது புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தி. அப்போ இந்த பேசும் வார்த்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? அது நம்ம பழக்க வழக்கங்களை குறுக்கிடும், நம்ம வசதியான வட்டத்தை கலைக்கும், நம்ம மனசாட்சியை தட்டி எழுப்பும், நம்ம வாழ்க்கை பாதையே திசை திருப்பும். ஆமா, அது ஒரு பதில கோரும். சாமுவேலோட வாழ்க்கை அந்த ராத்திரிக்கு பிறகு மொத்தமா மாறி போச்சு இல்லையா? ஆமா, உண்மையிலேயே. அந்த ஒரு குரல் அவனை வெறும் கோயில்ல சேவை செய்யற சின்ன பையனா இல்லாம ஒரு தேசத்தோட தீர்க்கதரிசியா மாத்துச்சு. வாழ்க்கைய தொந்தரவு செய்யற ஒரு குரலை நாம நிஜமாவே விரும்புறோமாங்கிறது தான் அசலான கேள்வி. அதுதான் $1,000,000 கேள்வி. நாம ஆதரவையும் உறுதிப்படுத்துதலையும் மட்டும் தேடுறோமா, இல்ல உண்மையையும் மாற்றத்தையும் தேடுறோமாங்கிறத பொறுத்துதான் நம்ம பதில் இருக்கும். அந்த வார்த்தை நம்மள சீர்படுத்தவும் சரி செய்யவும் வரும்போது அதை ஏத்துக்க நாம தயாரா இருக்கோமா? இது நம்மள மறுபடியும் அந்த எபிரேயர் 12:25 வசனத்துக்கே கூட்டிட்டு வருது. ஆமா. அந்த வசனத்தோட கடைசி பகுதி பேசிக் கொண்டிருப்பவரை நீங்கள் நிராகரிக்காதபடிக்கு கவனியுங்கள் அப்படின்னு எச்சரிக்குது. அப்போ அந்த குரல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில உணர்ற அமைதி கடவுளோட அமைதி இல்ல, அது மனுஷனோட செவிட்டுத்தனம். செவிட்டுத்தனமா? ஆமா, நம்ம கவனச்சிதறல்கள், நம்மளோட சொந்த சத்தங்கள், நம்ம சந்தேகங்கள், நம்ம பிஸியான வாழ்க்கை முறை, இதெல்லாம் அந்த மெல்லிய குரலை மூழ்கடிச்சிடுது. அதனாலதான் இயேசு திரும்ப திரும்ப கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னார். பிரச்சனை வார்த்தையோட இருப்புல இல்ல, நம்ம இருதயத்தோட நிலைப்பாட்டுல தான் இருக்கு. சரி, அப்போ எல்லாத்தையும் தொகுத்து பார்ப்போம். கடவுளோட வார்த்தைங்கிறது ஒரு நிலையான புத்தகம் இல்ல, அது ஒரு உயிருள்ள தொடர்ச்சியான தனிப்பட்ட குரல். ஆமா. அது எபிரேயர் வசனத்துல இருக்கிற ஒரு சின்ன இலக்கணத்துல ஆரம்பிச்சு சாமுவேலோட கதை வழியா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரோட செயல்பாடு வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த குரலை கேட்கணும்னு விரும்புற ஒருத்தர் என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம சோர்ஸ சாமுவேலோட பதிலையே ஒரு வழிகாட்டியா கொடுக்குது. ஏலி சொல்லிக் கொடுத்த பிறகு சாமுவேல் என்ன சொன்னா? பேசும் கர்த்தாவே உமது அடியேன் கேட்கிறேன். கரெக்ட். இந்த ஒரு சின்ன ஜெபத்துல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1 தாழ்மை, உமது அடியேன். 2 எதிர்பார்ப்பு, பேசும். 3 கவனம், கேட்கிறேன். தாழ்மை, எதிர்பார்ப்பு, கவனம். இத நடைமுறையில எப்படி செய்யறது? நம்ம சோர்ஸ் சில நடைமுறை படிகளை கொடுக்குது.
முதலாவது, அவசரமா பைபிள வாசிக்கிறதுக்கு பதிலா ஜெபத்தோட நிதானமா வாசிக்கிறது. சரி. ரெண்டாவது, வாசிக்கும்போது ஒரு வசனம் உங்க மனசு தொட்டா அங்கே நிறுத்தி அதை தியானம் பண்றது. ஏன் இந்த வசனம் இன்னைக்கு என்னை தொடுதுன்னு யோசிக்கிறது. ஓகே. மூணாவது, முழுசா புரியணும்னு காத்துக்கிட்டு இருக்காம மனசுல வர்ற சின்ன நல்ல உந்துதல்களுக்கு கீழ்ப்படிகிறது. நாலாவது, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நேரடியாவே கேட்கிறது. கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமா நீர் என்கிட்ட என்ன பேசுகிறீர்? இது மொத்த விவாதத்தையும் அழகா தொக்குது. கடவுளோட வார்த்தை நம்ம வாசிக்கிறதுக்கான ஒண்ணு மட்டும் இல்ல, அது நம்மகிட்ட பேசுகிற ஒருவர். அப்படிதான். அது பேரை சொல்லி கூப்பிடுது, இருதயங்களை தட்டி எழுப்புது, உறவுகளை உருவாக்குது. அது இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு. ஆமா. அதனால இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். சொல்லுங்க. சாமுவேலோட அந்த ஜெபத்தை, அந்த கேட்கும் மனப்பான்மைய, அதாவது தாழ்மையோடையும் எதிர்பார்ப்போடையும் நீங்க கடைப்பிடிச்சா உங்க வாழ்க்கையில வார்த்தை அரிதா இருக்கிற மாதிரி நீங்க உணர்ற அமைதியான தருணங்கள்ல நீங்க எதை கேட்க தொடங்கலாம்?